வெல்கம் டு குமார் பூவிலி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, உரப்பு அடை, கார அடை, முருங்கைக்கீரை போட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற புழுங்கல் அரிசி 3 டம்ளர், கடலைப்பருப்பு ஒரு 1.5 டம்ளர், துவரம்பருப்பு 1 டம்ளர், 3ஐயும் சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இது வந்து ரேஷன் அரிசிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் எடுத்திருக்கேன், கடை அரிசியில். இது கூட என்னென்ன போட்டு அரைக்கணும்னா, 1 ஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரிசியும் பருப்பும் சேர்த்தாச்சு. இது கூட என்னென்ன சேர்க்கணுன்னா, ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 6 வரமிளகாவை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் சோம்பு, இதை சேர்த்து 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் என்னென்ன மேட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட். மாவு வந்து அடக்கி அரைச்சாச்சு. இந்த மாவு வந்து ஒவ்வொருத்தர் வந்து கெட்டியாகவும் அரைப்பாங்க. நான் இந்த மாதிரி தான் தண்ணியாக அரைச்சி தோசை மாதிரி ஊற்றிக்குவேன். இது கூட இப்போ என்னென்ன சேர்க்குறதுன்றதை பார்க்கலாம். மாவில் வந்து ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், மூணு ஸ்பூன் உப்பு, இது கூடவே வந்து தேங்காய் வந்து நைஸாக பல்லாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நான் நைட் டைம்ன்றதுனால நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாவை அப்படியே கலக்கிட்டு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை தோசையாக ஊற்றிக்கலாம். இந்த அடைக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டு மொறுன்னு வேக வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த அடைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து கெட்டியாகவும் அரைச்சி அடை மாதிரி கையில் ஒரு வாழை இலையில் வச்சு தட்டியும் போடுவாங்க, இல்லை தோசைக்கல்லையே வச்சு டைரெக்டாக கூட தட்டுவாங்க. எனக்கு அந்த மாதிரி வராததுனால நான் இந்த மாதிரி மாவாக கரைச்சி தோசையாக தான் ஊற்றிக்குவேன். இந்த அடை மாவு அரைக்கிறதுலே வந்து நம்ம வந்து சிறுதானியம் எல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் சத்தானது. அது ஒரு வீடியோ நான் ஒரு நாளைக்கு போடுறேன். அதில் என்னென்ன போடுவாங்கன்னா, பாசிப்பயிறு, கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி அது ஒரு தோசையாக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு போடுறேன். இதுவே நல்லா வேக விட்டுருங்க. உள்ளேயெல்லாம் நல்லா வேகணும். கொஞ்சம் மொந்தமாக தான் இருக்கும், ரொம்ப மெல்லிசாகவும் இருக்காது. நல்லா வேக விட்டு எடுங்க. 2 சைடுமே நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வேக விட்டுருங்க. அடை வெந்துருச்சு. இப்போ அடையை எடுத்துக்குவோம். அடை ரெடி ஆயிடுச்சு.
கார அடை, முருங்கைக்கீரை அடை. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.